எனது பிரதேசமானது வன்னி தேர்தல் தொகுதி. 2009ஆம் ஆண்டுக்கு பிறகு இங்கே வந்த அரசியல்வாதிகள் அபிவிருத்தி என்ற போர்வையிலே பாறை, அதாவது இந்த வீதி அமைப்பு மற்றும் அபிவிருத்தி என்ற போர்வையிலே அங்கே இருந்த வளங்களை இரவோடு இரவாக சூறையாடி சென்றனர். ஆனால் தற்போதைய இந்த அரசாங்கத்தின் போது, இந்த அரசாங்கத்தின் ஆட்சியிலே அவ்வாறான எந்த ஒரு செயற்பாடுகளும் நடைபெறவில்லை. கடந்த வடக்கு மாகாண சபை ஆட்சியின் போது வவுனியாவிலே அமைக்கப்பட்ட பொருளாதார மத்திய மையமானது இதுவரை காலமும் திறக்கப்படாமல் பூட்டிய நிலையிலே காணப்படுகின்றது என்பதை தங்களுக்கு இந்த உயரிய சபையிலே தெரிவித்துக் கொள்கின்றேன். எதிர்வரும் காலத்திலே வருகின்ற மாதத்திலே இதை நாங்கள் தேசிய மக்கள் சக்தியின் இந்த ஆட்சியிலே நாங்கள் அதை மீண்டும் திறந்து மக்களுடைய பயன்பாட்டுக்காக திறந்து வைப்போம் என்பதை தங்களுக்கு இந்த உயரிய சபையிலே தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். பல விடயங்களுக்கு ஊடாக இந்த கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட வேண்டும். நாங்கள் அரசியல் ஜாப்பை நடைமுறைப்படுத்துவோம் என்ற சத்தியத்தோடு உள்ளுக்கு வந்திருக்கின்றோம். ஆகவே அரசியல் ஜாப்பிலே இருக்கின்ற 13வது திருத்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்குரிய ஆயத்தம் இந்த கிளீன் ஸ்ரீலங்கா ஊடாக வரும் என்று நான் நம்பி இந்த கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் வெற்றியளிக்க வேண்டும். இந்த நாட்டிலே இந்த கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் உட்பட ஏனைய வேலை திட்டங்களில் நீங்கள் தோல்வி அடைவீர்களாக இருந்தால் இந்த நாட்டு மக்கள் ஜனநாயகத்தின் மீது உள்ள நம்பிக்கையை இழந்து இந்த நாடு வேறொரு நாடாக மாறக்கூடிய சூழ்நிலையை நீங்களும் ஏற்படுத்தாதீர்கள். இங்கு அன்கிளீன், அதாவது அசுத்தமான பல விடயங்களை சுத்தம் செய்ய வேண்டிய தேவை நமக்கு இருக்கின்றது. இது வெறுமனே வீதிகளையும் வடிகான்களையும் மாத்திரம் சுத்தம் செய்யும் விடயம் அல்ல. ஆனால் இது ஒட்டுமொத்தமாக இந்த அரசியலையும் நமது சுற்றுச்சூழலையும் நமது சிந்தனையினையும் போன்ற உள்ளிட்ட பல்வேறு தரப்பட்ட விடயங்களை சுத்தப்படுத்துதல் தான் இந்த கிளீன் ஸ்ரீலங்கா என்று சொல்லப்படுகின்ற இந்த வேலை திட்டம். நமது சிந்தனையிலிருந்து, நமது சூழலிலிருந்து, நமது அரசியலிலிருந்து இந்த ஒட்டுமொத்த பரிணாமம் மூலமாகத்தான் இந்த கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் இந்த வெற்றி நிச்சயமாக எட்டப்படும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. கடந்த 76 வருடங்கள் சீரழிக்கப்பட்ட ஒரு அரசாங்கத்தினைத்தான், ஒரு நாட்டினைத்தான் நாங்கள் தற்பொழுது பதவியேற்றிருக்கின்றோம். நாங்கள் இதுவரை காலமும் செய்யப்பட்ட அமைச்சரவை செலவுகளாக இருக்கலாம், ஏனைய விடயங்களாக இருக்கலாம், தற்பொழுது மாற்றம் அடைந்திருக்கின்றது, பல மடங்குகள் குறைந்திருக்கின்றது. ஆகவே ஒரு புதிய அரசியல் கலாச்சாரம் இந்த நாட்டில் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றது.